ஊரக வாழ்வாதார பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி பாதுகாப்பு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 9வது நாளாக இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். பணி பாதுகாப்பு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் தற்போது 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தினர் தற்போது 9வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் நீட்டித்து வருகிறார்கள். பணி பாதுகாப்பு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு ஊரக வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் 9வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி பாதுகாப்பு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் பணி பாதுகாப்பு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தங்களினுடைய சொற்ப வருமானத்தில் வாழ்வாதாரத்தை நடத்துவதே பெரும் பாடாக இருக்கிறது எனவும் 9 நாட்கள் தொடர்ந்து போராடிய ஒரு நிலையில் அரசினுடைய கவனம் அவர்கள் மீது படவில்லை என மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்தனர். மேலும் அரசு அதிகாரிகள் அவர்களை சந்தித்து பேசும் வரை தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறியிருக்கின்றனர். திமுக அரசு பெண்களுக்கான அரசு என கூறிக்கொள்கிறது. ஆனால் இத்தனை பெண்கள் தினமும் உட்கார்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித ஒரு பதிலுமே திமுக அரசு அளிக்கவில்லை. குறிப்பாக மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் மாவட்ட நிர்வாகத்தால் தினசரி நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களை மகளிர் மேம்பாட்டு நிறுவன பணியாளர்களாக அங்கீகரித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் இந்த ஊரக மற்றும் நகர்ப்புற மகளிர் திட்ட பணியாளர்களை காலமுற ஊதியம் வழங்கி நிரந்தரப்படுத்தும் ஊதிய மாவட்ட அலுவலகத்தின் வங்கி கணக்கிலிருந்து பணியாளர் நேரடி வங்கி கணக்கிற்கு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களினுடைய இந்த பொருளாதார நிலை, மேலும் சொற்ப வருமானம் போன்ற பல்வேறு காரணிகள் அவர்களை மன உளைச்சலுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பெரும்பாலானோர் காலை உணவு திட்டத்தில் பணியாளர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருப்பவர்கள் தற்பொழுது இங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் காலை உணவு திட்டத்தினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் நலன் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.